பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தி அனைத்து ஜீவராசிகள் மீதும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மதி கமா பாரக்த அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாமீன்கள், தபோ தாமீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்ற அதே நேரத்தில் இன்றைய நவீன சைத்தான்களாக இருக்கின்ற உலகளாவிய சைத்தான் நெதன்யாகுவிடமிருந்து, நெதன்யாகுனா யாருன்னு கூட உங்களுக்கு ஞாபகத்துல வராது. இஸ்ரேல் சைத்தான், யூத சைத்தான் நெதன்யாகுவிடமிருந்து, இந்திய அபு சைத்தானாக இருக்கின்ற நரேந்திர மோடியிடமிருந்து, குட்டி சைத்தான்களாக இருக்கின்ற தமிழ்நாடு வரையிலும் இருக்கின்ற அத்தனை சைத்தான்களிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுவனாக. அந்த ஏகனுடைய நல்லொருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையை செய்தவன். எங்கள் தாடிகள் வேண்டுமென்றால் நரைத்திருக்கலாம், ஒரு காலமும் ஈமான் நரைக்கவில்லை என்று வந்து அமர்ந்திருக்கின்ற என் ஜமாத் பெரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலேயே போர்க்களத்தை கண்டவர்கள், போர்க்களம் சென்றவர்கள். இதோ நீங்கள் அழைத்தால் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம், மற்றும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்றோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்ற எங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அன்பர்களே, நண்பர்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய ஜமாத்துடைய இளைஞர்களாக கட்டளையிடுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதோ இங்கிருந்து புறப்பட சொல்லுங்கள் எங்களை. எங்களுடைய மாணவ இயக்க சகோதரன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வது போல, எந்த நிலையிலும் எந்த தியாகத்துக்கும் தயாராக வந்திருக்கின்ற என் ஜமாத் இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்ஷா அல்லாஹ் கியான்வாவி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான எல்லா பள்ளிவாசல்களை அயோத்தி முதற்கொண்டு மீட்டெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ், இது சோதனைங்க, சோதனை. சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை. நீங்க சோதிக்கப்படாமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிவிட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சாதாரணமா போயிடலான்னு பாக்குறீங்களா? முடியாதுங்கிறான். சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், உங்கள் முன் சென்ற நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், எப்போது வரும் என்று அலக்கழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றார். அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறப்ப நாம் எதற்காக அச்சப்பட வேண்டும்? ஒரு பயந்த சூழல் என்று நம் சகோதரர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், அச்சம் என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு முஸ்லிமுக்கு இருக்காது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் அச்சப்பட மாட்டோம். வேற எவனுக்கு அச்சப்பட மாட்டோம். அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் அச்சப்பட்டு பழக்கம் எங்களுக்கு. எங்களை என்ன செஞ்சிருவ? என்ன செய்திருவாய்? சுட்டு விடுவாயா? சிறையில் தள்ளி விடுவாயா? என்ன செய்வாய்?
வா வா, தயாராக இருக்கிறோம். ஏன்னா செத்தா எங்களுக்கு மேல சொர்க்கம், அதான வேணும் எங்களுக்கு. கேள்வி கணக்கெல்லாம் நிப்பாட்டி வைக்கப்படக்கூடாது, நேரடியாக சொர்க்கம் செல்ல வேண்டும். அதற்கு ஒரே வழி என்ன? இஸ்லாத்துக்காக போராடுவது, இஸ்லாத்திற்காக குரல் கொடுப்பது, இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்வை அமைத்துக் கொள்வது. அப்படி அமைத்துக் கொள்வதனால் என்னை அடிப்பாயா? அடித்துக்கொள். நம்ம அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேசணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? சொல்லுங்களேன். யாருக்காவது நான் போய் இஸ்லாத்தை சொன்னேன், அதனால என்ன அடிச்சுட்டாங்க, என்னை கீறி விட்டானுங்க, என்ன குத்த வந்தானுங்க, யாக்கு மட்டும் சொல்லலாம். என்ன 2-3 தடவை குறி வச்சு தப்பிட்டான், இல்லைன்னா போய் ரொம்ப காலம் ஆகி போயிடும் இல்லையா? அதுக்கு காரணம் சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்காக குறிவைக்கப்பட்டார்கள். எங்கடா தன்னை எதிர்த்து கையாளுவதற்கு ஒருவன் வந்து விடுவானோ, அந்த நிலை வந்துவிடக் கூடாதே என்பதில் தெளிவா இருப்பானுங்க எதிரிகள். நமக்கு எதுவுமே ஏற்படாதிலிருந்து என்ன தெரியுது? இஸ்லாத்தை நம்ம சரியா சொல்லலன்னு தெரியுது. போலீஸ்கார நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா பாவம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க, அடுத்து ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க 1 மணி வரையும் தான் டைம் தந்தோம், நீங்க பாட்டில் 2 மணி வரையும் இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கவலையோடு அச்சத்தோடு நீங்கள் இருப்பது எங்களுக்கு தெரிகிறது. கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டோம். ஏன்னா எப்பவுமே நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்போம். சட்டம் எங்களை மீறினால் அந்த சட்டத்தையும் தூக்கி அளிப்போம். கட்டுப்படுவோம். சட்டத்தை வைத்து எங்களை நீங்கள் மீறுவீர்கள் என்றால் அந்த சட்டம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதற்கு சமம் தூக்கிப்பட்டு அதுக்கெல்லாம் கவலைப்படுற கூட்டம் இல்லை. இது கவலைப்பட்ட இங்க நின்றே இருக்க மாட்டாங்க. கேன்வாபி கேன்வாபின்னு அவ்வளவு தூரம் கத்துறப்போ யாருமே ஏண்டு கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. எந்த அரசியல் அமைப்பாது வந்திருக்கா? வரல. அதுக்காக மாமாக்கா செயலாளரை பார்க்காதீங்க, பாவம். அவருடைய தலைவர் அடுத்து அறிவிப்பார் இன்ஷா அல்லாஹ், பேராசிரியர் எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கு எங்கேயும் போய் துண்டு எழுத வேண்டிய தேவை இல்லையா? எம்எல்ஏ சீட்டு தாங்கோ, எம்சி சீட்டு தாங்கோ, எம்பி சீட்டு தாங்கோ, அந்த சீட்டு தாங்க, எதையும் நம்ம துண்டாண்டு வேண்டிய தேவையில்லை. அதனால நம்ம தைரியமா வாங்க அப்படின்னு நிக்க முடியும். ஏன்னா இப்ப அரசியல் களம், தேர்தல் களம், இந்த தேர்தல் களம் சூடாக போய்கொண்டு இருக்கிறது, இந்த நேரம் இருக்கிறது. ஆனால் நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டிய நேரமும் இதுதான். கேன்வாபி பள்ளிவாசல், அதே போல் உத்தரகாண்டினுடைய அந்த பள்ளிவாசலுடைய இடம் இருக்கிறது பாருங்கள், அது எனிமி ப்ராப்பர்ட்டி. எனிமி ப்ராப்பர்ட்டினா நிறைய பேர் யோசிக்க வேண்டியது இருக்கும். அது என்னடா எதிரி ப்ராப்பர்ட்டிங்கிறீங்களா என்னடா அப்படின்னு. அரமணக்கார தெருவில் கூட ஒண்ணு இருக்கு, நம்ம அரமணக்கார தெரு இருக்கு இல்லையா, அதுல கூட ஒரு எனிமி ப்ராப்பர்ட்டி இருக்குது. நாம் உதாரணத்துக்காக சொல்றோம் இருக்கிறது. அது என்ன எனிமி ப்ராப்பர்ட்டி? 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு செல்ல விரும்புறீங்களோ, எந்த முஸ்லிம்லாம் செல்ல விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் போயிடலாம், தாராளமாக போகலாம். ஆனா உங்க சொத்தை எதையும் எடுத்துட்டு போக முடியும். சொத்தை எங்கிட்டு தூக்கிட்டு போக முடியும்? முடியாது இல்ல. அப்படி விட்டு போன ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எனிமி ப்ராப்பர்ட்டி. இதை பாதுகாப்பதற்கு, இதை வகைப்படுத்துவதற்கு ஒரு கமிஷன் இருக்கிறது. அது மும்பையில செயல்படுகிறது. அந்த கமிஷன். அந்த கமிஷன் மூலியமாக பெர்மிஷன் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிவாசல், கட்டப்பட்ட மதர்சா. அது உங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, ஏமா அப்பா விட்டு சொத்தை நாங்க அபகரிக்கல, எங்களுடைய முப்பாட்டனுடைய சொத்து, அதுல நாங்க கட்டினோம்டா. அத இடிக்கிறேன்னா, அத நீ ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன்னா, பெண்கள் வீதிக்கு வந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களை மாதிரி பெண்கள் சகோதரிகள் வீதிக்கு வந்தார்கள், போராட்ட களம் கண்டார்கள். 6 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள்.
பொருளாதாரம் நாசமாக்கப்பட்டது. கவலைப்படல. உத்தரகாண்டினுடைய முதலமைச்சர் அதுவரையிலும் வீம்பாக பேசியவன், நான் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து விட்டேன் பாத்தியா அப்படின்னு சொன்னவன் அதே சட்டசபையில பேசுறான். அது எனிமி ப்ராப்பர்ட்டி தான், முன்னாடியே நாங்க நோட்டீஸ் கொடுத்து இருக்கணும் தான், ஆனால் தவறு நேர்ந்து விட்டது. எப்ப ஒரு தவறு நேர்ந்து விட்டதுன்னா நம்ம எந்திரிச்சு நின்னா. இப்ப கேன்வாபிலையும் நடந்து கொண்டிருப்பது என்ன? அந்த பள்ளிவாசலுக்கு பிரச்சனை அல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. பள்ளிவாசல இப்போ ஸ்டில் நவ் இந்த நேரம் லோகத்தொழில் நடந்திருக்கு, இந்த நிமிஷமும் லோகத்தொழில் அங்க நடந்திருக்கு. அப்ப எங்கடா பிரச்சனை? பள்ளிவாசலுக்கு கீழே, பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளம் கல் கட்டடத்தால் கட்டப்பட்டது. அந்த கல் கட்டடம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றதா இருந்தா, ஆனா இப்போ வந்து மனித மாமூல எல்லாம் வந்து இந்த சோகத்துல பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. அந்த கல் கட்டடம் ஆக்சுவலா உள்ள பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அது கல்லால் கல்லப்பட்டது. அந்த மேலாம் பாத்தீங்கன்னா காங்கிரீட் கிடையாது, கற்களால் அடிக்கிருப்பாங்க. இதை இன்னும் தெளிவாக நீங்க பாக்குறா இருந்தா கீழக்கரைக்கு யாராவது போனீங்கன்னா ஜிம்மா மாஸ்க் பார்க்கலாம். அங்க அப்படியே கல் கட்டடம் இன்னும் இருக்கிறது. அதே போல ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமேஸ்வரத்தினுடைய ராமநாதர் கோவிலும் இந்த கீழக்கரையில உள்ள இந்த பள்ளிவாசலும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி அந்த தூண்களுடைய அமைப்பு. என்னடான்னு கேட்டீங்கன்னா, கிழவன் சேதுபதி காலத்துல சேதுபதியுடைய அமைச்சரவையில் இருந்தவர் சீதக்காதி. அந்த சீதக்காதி இருக்கிறாரே, அவர் நிதியமைச்சராக இருந்த காலத்திலே அவர் பர்மாவில் இருந்து கொண்டு வந்த கல் இது. கிழவன் சேதுபதி தான் கட்டையில் இருக்கிறார். அந்த கோவில் கட்டதுக்கு இல்லையா, பாக்கி உள்ள கற்களை எல்லாம் நீங்க எடுங்க, உங்க ஊர்ல பள்ளிவாசல் கட்டுங்க அப்படின்னு கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆக கல் கட்டடம் எல்லாம் இது அப்படின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா தாராளமா சொன்னீங்க. ஏன் நம் தொழுவதற்கு, உங்களை பார்த்தா நான் கேட்கிறேன், நம்ம தொழுவதற்கு பள்ளிவாசல் மட்டும்தான் வேணுமா? நம்ம தொழக்கூடிய இடம் எதுவாக இருக்கலாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கோவில்கள் இல்ல, நம்மளுடைய தொழக்கூடிய இடம் இந்த இடம். இப்ப இங்க விரிச்சு படுத்துவோம், இங்க தொழுவோம். அதுக்காக இங்கே நாங்கள் தொழுகை எத்தனையோ தடவை இங்க தொழுகை நடத்திருக்கிறோம். ஏன்னா அசர் நேரத்தில் இங்கே எத்தனையோ தடவை போராட்டங்கள் நடக்கின்ற போது தொழுகை இங்கே நடந்திருக்கிறது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஜமாத்தாக தொழுது இருக்கிறோம். அதுக்காக நாங்க தொழுகை நடத்திட்டோம். கலெக்டர் ஆபீஸ் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லிடுவோமா? இன்ஷா அல்லாஹ் சொன்னாலும் சொல்லுவோம், காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதுக்காக நான் சொல்ல வரல, நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு உலகமே தொழுவிடும். உலகத்துல எல்லா இடத்துலயும் தொழலாம், எங்க வேண்டுமானாலும் தொழலாம், அச்சப்படணும். இன்னொரு விஷயம், நிறைய பேசலாம், நேரம் சரியில்லாத நேரம். இந்த நேரம் வந்து இரண்டு வகையான நேரம். ஒண்ணு உணவு, உணவுக்கான தேவை இருக்கு. பிள்ளைகளோட வந்திருக்கீங்க, எல்லா பெண்களும் வந்திருக்கீங்கன்னா காலையில சமைச்சிட்டு வந்திருக்க முடியாது கண்டிப்பாக. அப்ப சமைக்காம வந்திருக்கீங்க, பசியோடு இருக்கீங்க, வெயிலும் சேர்ந்து கொளுத்தி கொண்டிருக்கிறது, எல்லாம் விசிறிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை தான். என்ன அதான் நிலைமை. அதனால இந்த நேரத்தை வந்து நான் விரிவாக பேசுவதற்கு நான் விரும்பல. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னடா ஒண்ணு அப்படிங்கிறீங்களா? இந்த இருக்கிறார் இவர், அடிக்கடி இந்த காபத்துல்லாக்கு போறாரு. அவர் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயாவது தொழுகிறதுக்கு ஆளை காணோம்னா அவர் காபத்துல்லாவில் நேரடியா தொழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் காபத்துல்லாவும் அவ்வளவு நெருக்கம். அவர் இங்க இந்தியாவில் இருக்கிற நேரம் கம்மி. நம்ம உலமாக்கல் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அபூபக்கர் ரஷாதி அவர், அந்த காபத்துல்லா இருக்கு இல்லையா, அந்த காபத்துல்லாவுல எத்தனை சிலைங்க இருந்துச்சு? எத்தனை சிலை இருந்துச்சு? ஒன்னுத்த கேட்டா எவங்கிட்டதான் மைக் இருக்கு, பின்னாடி செய்தலி மாதிரி தெரியுது. என்ன மறைஞ்சிருக்கிறாரா? அதாவது எத்தனை சிலைங்க? நான் உங்களை தான் பெண்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை?
360 சிலைகள், தினம் ஒரு சிலை, தினம் ஒவ்வொரு சிலையை வணங்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வந்தார்கள். ஆனால் அந்த சிலையை வணங்கல, அல்லாஹ்வை தேடி சென்றார்கள், இரா மலைக்கு சென்றார்கள். அல்லாஹ் வஹி இறக்குறான். அதெல்லாம் வரலாம். நான் சொல்வது, அந்த பள்ளிவாசல்ல தொழுகின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஒட்டகத்தினுடைய குடலை போட்டார்கள். சஜிதாவில் இருந்து சஜிதா செய்த நிலையில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடி வந்து அதை தள்ளி விடுறாங்க. எழுந்தவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த அபூஜஹலையும் இந்த உத்பாவையும் இந்த சைபாவையும் நீ பார்த்துக் கொள்ளடா. அந்த அளவுக்கு இம்சிக்கப்பட்டார்களே, அடித்து விரட்டப்பட்டார்களே, ஹிஜ்ரத் செய்தார்களே. ஹிஜ்ரத் செய்து மிகச் சரியாக 10 வருடம், மிகச் சரியாக 10 வருடம். குறித்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் குறித்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2024 இவர்கள் பாபரி பள்ளிவாசல் உடைத்த இடத்திலே ராமபிரானுக்கு கோவில் கட்டியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் 10 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளி வரும். யார் கொண்டு வருவா? நம்மதா? நம்ம இல்ல, என்னுடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்தவ மக்களே கொண்டு வருவான். அதே அநியாயம் நடந்து விட்டதா, அக்கிரமம் நடந்து விட்டதா, அநீதியதா இது? அதனாலதான் ராமருக்கு கோவில் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. பிரதிஷ்டைனா புரியுதா? அந்த சிலையை எல்லா தண்ணீரும் ஊத்தி கழுவி அது கற்ப கிரகத்திலே கொண்டு போய் வைப்பார்கள். இந்த ராமபிரானுடைய சிலை கற்ப கிரகத்தில் வைக்கப்படல, தனி மாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா மோடி சாப் உள்ள போக முடியாது. ஏன் மோடி சாப் உள்ள போக முடியாது? மோடி சாப் அவர் அல்ல, மோடி சாப் தலையில் பிறந்தவர் அல்ல, தோளில் பிறந்தவரும் அல்ல, அவர் பிராமணரும் அல்ல, சத்திரியனும் அல்ல, வயிற்றில் பிறந்தவர் வைஷ்ணவர், பனியா. காந்தி இருக்கார் இல்லையா, காந்தியினுடைய வம்சவழி பனியா. பனியாக்கள் கோவிலுக்குள்ள கற்ப கிரகத்தில் செல்ல முடியுமானா முடியாது, கூடாது. அதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சாதியம், இன்றைக்கு இருக்கின்ற வெறி. இது அத்தனையும் மீறித்தான் இஸ்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்லாத்துல இந்த நிமிஷம் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு கலிமா சொல்லி விடுவான் என்றால் அடுத்த நிமிடம் அவன் நமக்கு இமாமா நின்று தொழ வைக்க முடியும். நம்ம அவங்க பின்னாடி நின்று தொழுவோம். இந்த எங்க சகோதரிகள் வந்திருக்காங்க ஜன்னத் மதரசாவில், அதுல 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 3 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதுல ஒரு சகோதரி வார்டனாக இருக்கிறார், கண்காணிப்பாளராக இருக்கிறார், உஸ்தாதாக இருக்கிறார். அவரும் சற்று நாங்க 5 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். எத்தனை அளவுக்கு தன்னை இழந்தவர், அத்தனை எதற்காக இழந்தார்? இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய அடிப்படையினுடைய வாழ்க்கைக்காக வந்திருக்காங்க. இவர்கள் எங்களுக்கு தொலை வைத்தால், பெண்களுக்கு பெண்கள் தொலை வைக்கலாம், அவங்க நின்று தொலை வைத்தால் ஆட்டோமேட்டிக்கா தொலை வைக்கணும், தொலை வைக்கணும். நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இஸ்லாம் கொடுக்கின்ற அனுமதி இது. கியான் பாபி வரட்டும், இன்ஷா அல்லாஹ். நம்ம தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு இல்லையா, இப்ப அவர் மீது வழக்கு இறுகி கொண்டிருக்கிறது. அவர் வழக்கு போட்டார், என் மேல போட்ட வழக்கு அவதூறு வழக்கு, பொய்யெல்லாம் சொன்னார். உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக, நம்ம உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அதுலயும் அதே ஆனந்த் வெங்கடேஷன் அந்த நீதிபதி சொல்லிவிட்டார், இது கண்டிப்பாக இந்த பேச்சினால் புரட்சி ஏற்பட்டு விடாது, பிரச்சனை ஏற்பட்டு விடாது. ஆனால் இந்த பேச்சு கண்டிப்பாக அவதூறு அல்ல, அதை மீறி ஒருத்தருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய பேச்சு, உணர்வுகளை தூண்டி விடும் இது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவில்
இதை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்தி இருக்கிறான். இருக்கிறது அண்ணாமலைக்கும் இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க 39 சீட்டு இங்க அடிக்க போறது வந்து திமுக என்றார்கள். அடிக்கட்டும். அடிப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த சிறுபான்மை மக்கள் என்கிற நினைப்பு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கட்டும். தம்பி மாமாவுடைய துணை செயலாளர் என்ன பக்கத்திலே கூடவே இருக்கிறவங்க யாருக்கு மாமனாரா யாரு அவரு பாவங்கிறீங்களா? சேச்சா நான் அதெல்லாம் சொல்ல. என் தம்பி என் புள்ள நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அவன் பாட்டுல அவன் செருப்பு கடை உண்டு தான் உண்டுட்டு இருந்தான். அவனை இழுத்துட்டு வந்து சந்தியில விட்டது நான். இவரையும் சரி அப்துல் சமதுன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா எம்எல்ஏ, அந்த அப்துல் சமதையும் கொண்டு வந்து ஒரு அந்த அந்த இடம் என்னடா அந்த மஹால் பாத்திமா சர்ச் மஹால் அதுல உட்கார வச்சுதான் இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தது. நாமும் காலத்தில் சொல்றேன். அது நிறைய வரலாறு இருக்கு. அதெல்லாம் பேசினா இங்க வேணாம். இப்ப கடைசியாக இன்ஷா அல்லாஹ் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கிறோமா? நீங்க எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் அல்லாஹ் அவனுடைய பள்ளியை மீட்பதற்கு அல்லாஹ் நம்மளை அழைத்தான் என்றால் வருவோமா? இன்ஷா அல்லாஹ் வருவோமா? கண்டிப்பாக வருவோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்று கூறி உங்கள் மத்தியில் இருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு மிகப்பெரிய கண்டன கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அந்த கூட்டம் வந்து இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கிறார்? ரத்து செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்டிருக்கு. எதுக்குடா தடை செய்யப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமையை எதிர்த்து நீங்கள் அதை மட்டும் பேசுவீர்களா அல்லது மற்ற எல்லாத்தையும் பேசுவீங்களா? எல்லாத்தையும் பேசுவீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. போட்டிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பஞ்சாயத்துக்குரிய ஆட்கள், அதனால பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை தடை பண்ணி இருக்கிறார்கள். ஏற்பாடு செய்தவர்கள் அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணி இருக்கிறாங்க. இது கேன்சல் பண்ணா என்ன? இன்ஷா அல்லாஹ் தடைகள் வந்தால் அந்த தடைகளை இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாத்தாக இருந்தால் உடைத்தெறிந்து விடுவார்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.